நம்ம இப்போ கேசரி செய்ய போகிறோம். ஒரு முறை இப்படி செஞ்சு பாருங்கள். ஃபுல் வீடியோ பாருங்கள் அப்போ தான் கரெக்டாக புரியும். ஓகேங்களா? நெய் வச்சுக்கிட்டோம், அது தேவையான அளவு தண்ணி வச்சுக்கிட்டோம். இந்த 2 கிளாஸ் ரவை போட போகிறோம், 5 கிளாஸ் தண்ணி வச்சுருக்கோம். ஓகேங்களா? 1க்கு 2.5. சர்க்கரையும் அதே மாதிரி தான். 1 2 நெய்யிலே போட்டு நல்லா வறுத்துடணும். பார்த்துக்கோங்க, இந்த பக்கம் தண்ணி கொதிச்சு விட்டுக்கிட்டு கொதிக்க வச்ச தண்ணியை ஊற்றிடுவோம். ரெண்டு கிளாஸ் ரவைக்கு 5 கிளாஸ் தண்ணி வச்சுருக்கேன், இதை ஊற்றிருக்கேன். ஓகேங்களா? நல்லா வேகட்டு. தீயமே இதை மீடியத்தில் வச்சுருவோம், எனவே தெரிக்கும். ஓகேங்களா? தண்ணி ஊற்றி நல்லா வற்றிட்டு இந்த டைமில் ஏலக்காயை வந்து சீனியோடு சேர்த்து பவுட்ரு பண்ணி போட்டுருவோம். ஒரு 4 ஏலக்காய் போட்டு பவுட்ரு பண்ணி போட்டுருவோம். சரிங்களா? சர்க்கரை போட்டுடணும். 2 கிளாஸ் போட்டோம் இல்லையா, இதுக்கு 2க்கு 4 கிளாஸ் சர்க்கரை. சர்க்கரை போட்டு நல்லா கிண்டுவோம். அப்படியே திக்கானது இலகி வரும். இலகி வரட்டும். இந்த டைமில் கேசரி பவுடர் போட்டுக்குவோம். ஓகேங்களா? போதும், லைட்டாக போட்டால் போதும் கலரு. முந்திரி பொரிய போட்டிருக்கேன். திராட்சை போட்டுருவோம். முந்திரி கொஞ்சம் பொரிஞ்சோடனே திராட்சை போடுவோம். ரெடி ஆகிடுச்சு. இதில் ஊற்றி கொடி கிண்டிருக்கோம். சரியா? ஆயிடுச்சு, இதை ஊற்றிடுவோம். அது ஒன்று உழுதாங்க. அவ்வளோதான், கேசரி ரெடி. எண்ணெய் ஊற்றினோடனே நிறைய தெரிஞ்சது இல்லையா? அது பாருங்க, இப்போ கரெக்டாக குடிச்சிடுச்சா? சரியாயிடுச்சா? அழகாக எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் கேசரி. ஒரு வாட்டி இப்படி இப்போ செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகேவா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே, பாய்.